ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊர் கோவில் திருவிழாவோட செகண்ட் டே. இப்போ வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். இந்த டைமுக்கு வந்து தீர்த்தவாரி வந்துச்சு. அதை என் ருத்துக்குட்டியை தூக்கிட்டு போய் நான் காமிக்கிறதுக்காக போனேன். ஏன்னா பிரதிக்குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தான், அதனால் ருத்தை மட்டும் தூக்கிட்டு போய் காமித்தேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு கொட்டு தான் வந்துச்சு தீர்த்தவாரி கூட. ருத்து வந்து பயப்படாமல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். வெடி போடுறத, கொட்டடிக்கிறதெல்லாம், அந்த சவுண்டெல்லாம் பார்த்து அவன் பயப்படவே இல்லை. அவன் அசால்ட்டாக பார்த்துட்டு இருந்தான் எல்லாத்தையும். ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த சவுண்டெல்லாம் கேட்டு பயந்துட்டு இருந்தாங்க. பயந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ருத்து வந்து பயப்படவே இல்லை, அழவும் செய்யலை. அமைதியாக சமத்துக்குட்டியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தீர்த்தவாரி கொட்டு வந்து ரொம்ப நேரம் அடிக்க மாட்டாங்க. முன்னாடி நின்று 2 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் அவங்க விறுவிறுன்னு கிளம்பிடுவாங்க. பாருங்கள், இந்த தீர்த்தம் கொண்டு வராங்கல்ல, இதுதான் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இதை யானையில் தான் வச்சு கொண்டு வருவாங்க. இப்போது வந்து யானை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, யானை கொண்டு வரதில்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் யானை கொண்டு வரதில்ல. இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதனால தான் யானையை கொண்டு வர முடியல. மற்றபடி எல்லாமே ரெகுலராக நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து சப்பரம் எழுந்தரணை ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கொட்டுலாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து ஒரு 9 o'clock இருக்கும். பிரதிக்குட்டியை தான் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன்னா ருத்துக்குட்டி வந்து தூங்கிட்டான். கிட்டத்தட்ட 3லேருந்து ஒரு 4 வகையான கொட்டு இருந்திருக்கும். நாங்கள் வந்து அதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது, தெளிவாக எடுக்க முடியல வீடியோ. ஊடையில் ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். சப்பரம் வந்து இந்த இடத்துல எழுந்தரணை ஆகி தெரு ஃபுல்லாக, ஊர் ஃபுல்லாக சுற்றி வரும். ஆனால் எங்கள் தெருக்கு வர்றதுக்கு எப்படியும் 1 மணிக்கு மேலேயே ஆகிடும். சரி, ஓகே, நம்ம வந்து சீக்கிரமாகவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்தரணை ஆகிற இடத்துக்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிரதிக்குட்டியும் சேட்டை பண்ணாமல் சமத்தாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். பொதுவாகவே பிரதிக்கு வந்து வெளியே இடத்துக்கு போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான். முன்னாடி அப்படி கிடையாது, ரொம்ப சேட்டை பண்ணுவான். இப்போது ஓரளவுக்கு அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறான் பிரதிக்குட்டி. 3 years கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துட்டு என் தங்கத்துக்கு. இப்போது வந்து இந்த கொட்டுலாம் முடித்ததுக்கப்புறம் கும்பாட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்கள், அவங்க வந்து ஆடுறதுக்கு முன்னாடி அவங்களோட மேக்கப்லாம் போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தலையில் வந்து அந்த கும்பத்தை எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொன்னாங்க. வணக்கம். அப்புறம் தவிழ்காரங்களுக்கும் தவிழை தொட்டு வணங்கி வணக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட டான்ஸ் ஃபுல்லாமே நான் வீடியோ எடுக்கலை. சரி, ஓகே, அதெல்லாம் எடுக்க வேண்டாம், சின்ன பசங்கள்லாம் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இதுக்கப்புறமும் ஒரு கொட்டு வந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் பறக்க விட்டாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக அம்மன் வந்து அலங்காரம்லாம் முடிஞ்சு சப்பரத்தில் வந்து எழுந்தரணை ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து இப்போது வந்து வெளியில் கொண்டு வந்து ஊர்வலம் வர்றதுக்காக வெளியே சப்பரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு விபூதியெலாம் பூசிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இது வந்து கொஞ்சம் நேற்று வந்து அம்மனோட ஃபேஸ் தெரியல, இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், அம்மனோட ஃபேஸ் வந்து நல்லாவே தெரியும். நேற்று வந்து அம்மன்கிட்ட ஏதாவது வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். வெளியூரில் இருந்து அப்புறம் வந்து அதர் ஸ்டேட்லேருந்துலாம் கூட சாமி கும்பிட்றதுக்கு இங்கே வராங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அப்புறம் வந்து நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.